ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக்கிங் ட்ரீம் சேனல். இன்றைக்கி ஒரு சூப்பரான நல்ல கிறிஸ்பியான முறுக்கு தாங்க செய்ய போகிறோம். இதே மாதிரி இதே ஷேப்பில் நம்ம செய்ய போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி லைட்டாக கையில் வச்சு அமுத்தினோடனே நல்ல முறுமுறுன்னு உடஞ்சிருச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் செய்கிறீங்கனாலும் இதே மாதிரியே அளவில் செய்யுங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போனா தான் நம்ம இதே மாதிரி எப்படி நல்லா கிறிஸ்பியாக செய்கிறதுன்னு பார்க்க முடியும். வாங்க இப்போ எப்படி செய்யணும் பார்த்துருவோமா. ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் நான் 1 கப் வரைக்கும் முறுக்கு மாவு சேர்த்துருக்கேன். இது வீட்டில் அரைச்ச முறுக்கு மாவுங்க. அதுக்கு உப்பு சேர்க்குறது நம்ம டைரெக்டாக சேர்க்கக்கூடாது. இந்த மாதிரி தண்ணியில் கரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு உப்பு. அது நல்லா நார்மல் வாட்டர் தான், சுடு தண்ணிலாம் இல்லை. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற மாவில் 1.5 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துட்டு 3 ஸ்பூன் நெய்யை உருக்கிட்டு சேர்த்துக்கோங்க. அப்படியே சேர்க்குறத விட இந்த மாதிரி உருக்கிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. அந்த ஜீரகமும் நெய்யும் எல்லா மாவோடையும் நல்லா மிக்ஸ் ஆகிருக்கணும். அங்கனங்கன கட்டியெல்லாம் இருக்கக்கூடாது. மிக்ஸ் ஆகிட்டு நம்ம ஃபஸ்ட்டு கரைச்சி வச்சுருக்கோம்ல சால்ட்டு போட்டு தண்ணி, அதை கொஞ்சம் கொஞ்சமாக இதே மாதிரி தெளிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. உப்பு அதிகமாகிடுச்சு அப்படின்னா கூட பாதி தண்ணி மட்டும் ஊற்றிக்கோங்க. இந்த அளவு மாவுக்கு எனக்கு 1 டீஸ்பூன் கரெக்டாக இருக்கும். அப்படி உப்பு பத்தலை அப்படின்னா கூட இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா உப்பு கரைச்சிட்டு நீங்கள் மாவு பிசைஞ்சதுக்கப்புறமேட்டு முறுக்கு போட்டதுக்கப்புறமேட்டு உப்பு பத்தாமல் இருந்துச்சு அப்படின்னா இதே மாதிரி தண்ணி கரைச்சிட்டு லைட்டாக தொட்டு மாவு எடுத்து முறுக்கு புழிஞ்சுக்கோங்க. அப்போனா மாவோட நல்ல உப்பு மிக்ஸ் ஆகிரும். இப்போ நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிவிட்டேன். இப்போ நார்மல் தண்ணி, பச்சை தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைஞ்சுக்கோங்க. நம்ம இடியாப்பத்துக்கெலாம் பிசைவோம்ல அதே மாதிரி தாங்க. இதுவும் சுடு தண்ணி இல்லை, நார்மல் பச்சை தண்ணி தான். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைஞ்சுக்கோங்க, அதிகமாக ஊற்றிடாதீங்க. பாருங்கள், இந்த மாதிரி ஒன்று போல் நல்லா திரண்டு பாத்திரத்தில் ஒட்டாமல் பிசைஞ்சு வச்சாச்சு. நல்லா ஃபுல்லாக எல்லாத்தோடய மிக்ஸ் ஆகிருக்கணும் அந்த உப்பு ஜீரகம் எல்லாமே. இப்போ நம்ம எண்ணெயை காய வச்சிடலாங்க. எண்ணெய் நீங்கள் முறுக்கு போடுற அளவுக்கு மட்டும் போட்டுக்கோங்க, ரொம்ப நிறைய தேவையில்லை. ஃபஸ்ட்டு தனியாக ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி லைட்டாக கையில் நனைச்சிட்டு அதோடு நம்ம எடுத்து வச்சுருக்கிற மாவை இந்த மாதிரி பிடிச்சிங்க அப்படின்னா நல்லா அந்த மாதிரி வரணும். கையில் ஒட்டாமல் இருக்கணும். பாருங்கள், கையில் ஒட்டவே இல்லை பாருங்கள். இந்த மாதிரி இருக்கணும், நல்லா இடியாப்ப மாவு மாதிரி. இடியாப்ப மாவு இன்னும் கொஞ்சம் லூஸாக இருக்கும், இது இன்னும் கொஞ்சம் டைட்டாக இருக்கணும். எடுத்துகிட்டு நான் அந்த மாதிரி ஸ்டார் இருக்கிற அச்சில் சேர்த்துருக்கேன். முடுக்கு புளியிற அச்சு இருக்கும்ல, அதில் இந்த ஸ்டார் அச்சு, இந்த ஸ்டார் அச்சில் தான் செய்யணும்னு இல்லை. நீங்கள் உங்கள்கிட்ட நார்மலாக எந்த முறுக்கு அச்சு செய்வீங்களோ அதே மாதிரி இதிலேயே செஞ்சுக்கோங்க. மேலே இருக்கிற இந்த கட்டையும் வச்சுட்டு நான் ஈஸியாக எப்படி செய்யணும்னு சொல்லி காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி நம்ம சாப்பாடுக்கு வச்சுருப்பீங்கள்ல ஜல்லிக்கரண்டி, அதில் எடுத்துகிட்டு ஸ்டார்டிங்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். உள்ளேருந்து இந்த மாதிரி இழுத்துட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா அது வாட்டுக்கு ரவுண்டாக வந்துடுங்க. ஃபஸ்ட்டாக செய்யும்போது கொஞ்சம் சொதப்புற மாதிரி இருக்கும். அடுத்தடுத்து ஒரு 2-3 முறுக்கு செஞ்சதுக்கப்புறமேட்டு உங்களுக்கே பழகிடும். நீங்கள் மொத்தமாக செஞ்சு வைக்கிறது அப்படின்னா அது உங்களோட இஷ்டம்தாங்க. இது செஞ்சீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் கரண்டியில் எடுத்து போடுறதுக்கு. பாருங்கள், இன்னொன்று வேணால் செஞ்சு காமிக்கிறேன். உள்ளேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஸ்டார்ட் பண்ணுறது எப்படி இருந்தாலும் முடிக்கிறது நல்லா அழகாக முடிச்சுக்கிறணுங்க. உங்களுக்கு இந்த மாதிரி ரவுண்டாக வரல அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் நார்மலாக ஷேப் இல்லாமல் கூட முறுக்கு புழிஞ்சுக்கரலாம். இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்லனா கொஞ்சம் பார்க்குறக்கு அழகாக இருக்கும், அவ்வளோதாங்க. நல்லா இந்த மாதிரி இழுத்து நல்லா ரவுண்டாக வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கரண்டியில் வச்சிங்க அப்படின்னா எந்த அளவுக்கு நம்ம போடணும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறோம் கணக்கு. பாருங்கள், எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. நம்ம எடுத்து வச்சுருக்கிற மாவை இதில் சேர்த்துக்கரலாம், முறுக்கு மாவை. எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணுங்க. இந்த மாதிரி கரண்டியில் போட்டுட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு கையில் ஆவி அடிக்காது, அந்த எண்ணெய் ஆவி அடிக்காது, கையில் எதுவும் தெரிக்காது. அதுக்காண்டி தான் இந்த மாதிரி கரண்டியில் புளிய சொல்கிறேன். அப்படி இல்லை எனக்கு கரெக்டாக செய்ய தெரியும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி தட்டில் கவுத்தி செய்வாங்க. உங்களுக்கு எந்த மாதிரி செய்ய தெரியுமோ அந்த மாதிரி செய்யுங்க. ஃபஸ்ட் டைம் செய்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி கரண்டியில் போட்டுக்கோங்க. அது பாட்டுக்கு டக்குன்னு உள்ளே விழுந்துக்கிறோம். இதே மாதிரியே நல்லா ரவுண்டாக எடுத்துகிட்டு நல்லா அதோட கொதிலாம் அடங்கினதுக்கப்புறமேட்டு இந்த மாதிரி நல்லா செவக்க எடுத்துட்டிங்க அப்படின்னா சூப்பரான முறுக்கு ரெடிங்க.
கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா மொறுமொறுன்னு இருக்குங்க. ஃபஸ்ட் டைம் செய்கிறீங்க அப்படின்னா இதே மாதிரி அளவில் செய்யுங்க. இப்போ பாருங்கள், நான் உடச்சி காமிக்கிறேன் பாருங்கள். அந்த முள்ளாக இருக்கிற மட்டும் லைட்டாக குத்துற மாதிரி இருந்துச்சு, அதனால தான். ஆனால் நம்ம கையில் எடுத்து முறுக்கு இட்டோம்னா அவ்வளோ லேஸாக இருந்துச்சுங்க, நல்ல கிறிஸ்பியாக இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும். வீடியோ பிடிச்சிருச்சு அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணிவிட்டு சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.